நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், இந்த பிரபஞ்சம் இருக்கு பாருங்க, நீங்க எது கேட்டாலும் கொடுக்கும் சார். நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீர்களோ அதை அள்ளி வழங்கக்கூடிய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டு சார். அதனால தான் நீங்கள் என்றைக்குமே நல்லதை மட்டுமே பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நல்லதையே இந்த பிரபஞ்சம் வாரி வழங்கும் சார். சார், என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று புலம்பினால் எல்லோரும் நம்மை வெறுப்பார்கள். எனக்கு முன்னேற்றமே இல்லை, பணமே இல்லை என்று கூறிக்கொண்டே இருப்பவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் இல்லாத நிலைமையே தான் அவங்களுக்கு தோணும். சார், ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான், எந்த வேலைக்கு போனாலும் சரி வேலை பிடிக்கவில்லை என்ற மனநிலையோடு தான் அவர் வேலைக்கு போவார். வேலை பிடிக்கல, எந்த வேலைக்கு போனாலும் வேலை பிடிக்கல என்ற மனநிலையோடு வேலைக்கு சென்றால் அந்த வேலையில் அவருக்கு பல இன்னல்களை சந்தித்தே ஆக வேண்டும் சார். அவர் எந்த உயர்வும் இருக்காது. எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகிக்கவே கூடாது சார். ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் அதையே நீங்கள் விரும்புவதாக ஏற்றுக்கொண்டு அதே நிகழ்வுகளை திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே இருக்கும் சார். அதனால தான் நீங்கள் ஏழையாக இருக்கும் இடத்தை, நீங்கள் ஏழையாக இருந்தாலும் நீங்கள் இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்து சுத்தமான ஆடைகளை அணிந்து மலர்ந்த முகத்தோடு நல்லதை மட்டுமே பேசி கொண்டிருக்க வேண்டும் சார். அப்பொழுதுதான் இந்த பிரபஞ்சம் நமக்கு நிச்சயம் உதவுறதுக்கு முன்வரும் சார். சோக முகத்தோடும் குளிக்காமலும் அழுக்கு ஆடையோடும் இருப்பிடத்தை குப்பையாக வைத்திருந்தால் அந்த வாழ்க்கை அப்படியே தான் தொடரும். சாகும் வரை அப்படி தான் இருக்கும். அதனால்தான் உங்களுடைய எண்ணங்கள் செயல்களை கரெக்டாக நேர்மறையான எண்ணங்கள் செயல்களை செதுக்கி கொண்டே இருக்க வேண்டும் சார். எந்த விதத்திலையும் எதிர்மறையான சிந்தனைகள் வரவே கூடாது உங்கள் வாயிலிருந்து. என்றைக்குமே புலம்பவே கூடாது. இந்த பிரபஞ்சம் எதை நீங்கள் புலம்புகிறீர்களோ அதையே திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே இருக்கும் சார். நல்லதையே நினைத்து நல்ல செயல்களை செய்தால் நல்லதே உங்களுக்கு விளையும். எதை அறுவடை செய்கிறீர்கள், எதை நீங்கள் விதைத்தீர்கள் என்பதை பார்க்கணும் இல்லையா? ஆனால் இந்த பிரபஞ்சம் நீங்கள் என்ன செயல்களை ஏற்படுத்துகிறீர்களோ அந்த செயல்களே உங்களுக்கு திரும்ப திரும்ப வரும் என்பது தான் நிதர்சனமான உண்மை சார். இப்போது ஜாதகர் பிறப்பு முதல் இறப்பு வரை சார் எப்படி இருப்பார், எப்படி இருக்கக்கூடாது, ஒரு தசால நல்லா நடக்குது, அடுத்த தசா மொத்தமாக காலி பண்ணி நம்ம சின்ன பின்னம் ஆக்கிடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சார். இப்படி கிரகங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் எப்படி இருப்பார், இப்படியாகத்தான் அவர் கொடுப்பார் இல்லையா? எப்படி கிரகங்கள் ஒரு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதோ அதன் வழியாக இப்படிப்பட்ட பலன்கள் மட்டுமே நிகழும் சார். சார், இப்போ சுப கிரகங்கள் பலம் பெற்று திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் போதும் சார். உங்கள் ஜாதக கட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை அந்த தசா காலத்தில் கொடுக்காம விடாது சார். அதே மாதிரி கேந்திர ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த கேந்திர ஸ்தானங்களில் பாவ கிரகங்கள் அமர்ந்து நட்பு ஸ்தானங்களில் அமர்ந்து அதனை ஒரு சுப கிரகங்கள் பார்த்து விட்டால் போதும் சார். அந்த தசா காலம் உங்களுடைய சுய முயற்சியால் மிகப்பெரிய அளவே முன்னேற்றத்தை கொடுக்காம விடாது சார். கொடுத்தே ஆக வேண்டும் உங்களுக்கு. அந்த ஸ்தானத்தில் கேந்திர ஸ்தானங்களில் பாவ கிரகங்கள் அமர்ந்து ஆட்சி உச்சம் பெற்றுச்சுன்னு வைங்க, அந்த கிரகத்தை ஒரு சுப கிரகங்கள் பார்க்குறதுன்னு வைங்க, அந்த தசா காலத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நிச்சயம் கொடுத்துரும் சார். கொடுத்தே ஆக வேண்டும். அதே மாதிரி ஒரு சுப கிரகங்கள் திரிகோண ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 என்ற லட்சுமி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தா சார் அதிகமாக உழைக்காமையே இவர்களுக்கு பணத்தை கொடுக்கும் சார். உழைக்காமையே மேன்மையை கொடுக்கும். உழைக்காமையே மிக சிறப்பான அற்புதமான வாழ்க்கையை வாரி வழங்கும் சார். சார், இப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் 9ஆம் அதிபதினு சொல்கிறோம் இல்லையா, பாக்கிய ஸ்தானாதிபதி 9லேயே இருந்துச்சுன்னு வைங்க, உங்களுடைய தந்தையார் நீங்கள் பிறந்த வீடு செல்வ செழிப்பான வீட்டில் பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லது 9ஆம் இடத்துல ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருக்குது சார். அப்படி என்றாலும் 9ஆம் இடத்தில் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் அமர்ந்து இருந்தால் கூட உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது அந்த வீடு நல்ல செல்வ செழிப்பில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதே அந்த 9ஆம் வீட்டு அதிபதி நீச்சம் பெற்றிருக்குன்னு வைங்க, அல்லது 9ஆம் வீட்டில் நீச்சம் பெற்ற கிரகங்கள் இருக்குன்னு வைங்க, நீங்கள் பிறக்க சொல்ல வசதி வாய்ப்புகளே இல்லாத
பொருளாதாரம் பின்புலம் இல்லாத பணத்தட்டுப்பாடு உள்ள வசதி குறைந்த வீட்டில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் சார் சிம்ம ராசின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிம்ம ராசியில் ராகு கேதுக்கள் இருந்தால் கூட உங்களுடைய முன்னோர் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்காது சார். முன்னோர் சொத்துக்கள் விரயமாகும். அந்த ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியே வந்துடுவீங்க சார். அதே மாதிரி சனி பகவான் சிம்ம ராசியில் இருந்தாலும் உங்களுக்கு சம்பாதிப்பதில் சில சில தடைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சார். நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போயிட்டு பயன்படுத்த முடியாத நிலையில் வளர்ச்சியை தடுக்கும் சார். அதே சிம்ம ராசியில் நீங்கள் எந்த ராசினா இருங்க, சிம்ம ராசியில் மட்டும் ராகு கேது மற்றும் சனி பகவான் மற்றும் இப்போ செவ்வாய் இவர்கள் இருந்தாருன்னு வைங்க. இப்போ செவ்வாய் இருந்தார்னாக்கா நாளுக்கு நாள் உங்களுக்கு வளர்ச்சியை தராது, வீழ்ச்சியை தான் கொடுத்து கொண்டிருக்கும். சுபர்கள் நிற்கணும் சார் அந்த இடத்துல. சிம்ம ராசியில் சுபர்கள் நின்றால் பல நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும் சார். ஜாதகர் சுகமாக அற்புதமாக வாழ்வார்னு அர்த்தம். எந்த பிரச்சனைகளும் வராமல் எல்லாவற்றையும் எதிர்த்து போராடி மிகப்பெரிய அற்புதமான வாழ்க்கையை, சுகமான வாழ்க்கையை அமைத்து கொள்வார் சார் அவர். அதே இப்போ 9ஆம் வீட்டு அதிபதி உங்கள் லக்னத்திற்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தால் அது சுபர் வீடாக இருக்கணும். சுபர் வீட்டில் லக்னத்திலிருந்து மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 8, 12 இந்த இடங்களில் லக்னாதிபதி போய் மறைஞ்சிருக்காருன்னு வைங்க. அந்த வீடு லக்னத்திற்கு சுபர் வீடாக இருக்கணும், இல்லை இயற்கை சுபர் வீடாக இருக்கணும். அப்படி சுபர் வீடாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய தந்தையார் கண்டிப்பாக சொந்த பந்தங்கள் ஆதரவுடன் நல்ல புகழுடன் இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் பிறக்கும்பொழுது அந்த மாதிரி இருக்காருன்னு அர்த்தம். அல்லது பாபர் வீட்டில் இருக்குது சார். 9ஆம் வீட்டு லக்னத்திற்கு 3, 6, 8, 12ஆம் இடங்களில் அது பாபர் வீடாக இருந்து அந்த வீட்டில் 9ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்திருந்தால் உங்கள் தந்தையை பார்த்தாவே சிலர் ஒதுங்கி போயிடுவாங்க. இவர்கிட்ட பேச்சு வச்சுக்க கூடாது, பொறாமை குணத்துடன் அக்கம் பக்கம் இருப்பார்கள். உங்கள் தந்தையுடன் அக்கம் பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு அனுகூலமான நட்பாக இருக்க மாட்டாங்க சார். இதே லக்னாதிபதி உங்கள் ஜாதக கட்டத்தில் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருக்குன்னு வைங்க. உங்களுக்கு உங்களுடைய தாயாரினுடைய குண நலன்கள் கண்டிப்பாக இருக்கும் சார். உங்கள் தாயாரினுடைய பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இதே லக்னாதிபதி 9ஆம் வீட்டில் இருக்குன்னு வைங்க, உங்களுடைய தந்தையின் குணங்கள் உங்களுக்கு இருக்கும் சார். உங்களுடைய தந்தை எப்படியோ அப்படியே நீங்கள் வாழ்வீர்கள். எந்த ராசியாக இருந்தாலும் சரி, இந்த லக்னாதிபதி இந்த இடத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட பலன்கள் தான் சார். அப்போ லக்னாதிபதி உங்களுடைய லக்னத்திலேயே இல்லாமல் கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு சார். இப்போ பலன் சொல்லுங்கள் சார் அப்படின்னாக்கா, மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும் இல்லையா? கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் உட்கார்ந்து ஆட்சி பெற்றனோட அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும். ஆனால் சில விஷயங்களில் சில பலன்கள் தப்பாக போயிடும் சார். ஜோதிடர் சொல்வார் என்னென்னு, கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் லக்னாதிபதி அமர்ந்திருக்கார். லக்னாதிபதி லக்னத்தில் இல்லாமல் 1, 4, 7, 10 அல்லது 5, 9 என்ற ஸ்தானங்களில் அமர்ந்து லக்னத்தை தவிர 4, 7, 10 மற்றும் 5, 9ஆம் இடங்களில் அமர்ந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் அப்படியே பல பலன் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லும் பணம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லுவாங்க ஜாதகருக்கு. ஆனால் யோகத்தையே கொடுக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த லக்னாதிபதி அமர்ந்த இடத்திலிருந்து 8ஆம் இடத்தில் 6ஆம் வீட்டதிபதியோ 8ஆம் வீட்டதிபதியோ இருந்து அமர்ந்திருக்குன்னு வைங்க. உங்கள் லக்னாதிபதி திரிகோணஸ்தானத்தில் அமர்ந்து 4ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ லக்னாதிபதி அமர்ந்திருக்கார். அல்லது 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ லக்னாதிபதி அமர்ந்திருக்கார். அந்த இடத்திலிருந்து எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து 8ஆம் இடத்திலேயோ 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 6ஆம் இடத்திலேயோ லக்னாதிபதி அமர்ந்த இடத்திலிருந்து 6ஆம் வீட்டதிபதி 8ஆம் வீட்டதிபதி அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகர் போராடி இடத்தான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பார். இப்படி தான் சார் பலன் இருக்கும் அதில். ஆனால் தான் சில ஜாதகங்கள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் மிகப்பெரிய சோகத்தை கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன் சார்.
சார் 4ஆம் அதிபதி உங்கள் லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு எந்த இடத்துல லக்னாதிபதி நிற்கிறாரோ அந்த இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல 4ஆம் வீட்டதிபதி இருக்காருன்னு வைங்க. உங்களுடைய தாயாருக்கும் உங்களுக்கும் ஜென்ம பகையா இருக்கும் சார். நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க. உங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க. லக்னாதிபதி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 9ஆம் வீட்டதிபதி இருந்தால் தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் சார். வாழ்க்கை முழுவதும் இருக்கும் சார். அது மட்டுமல்ல, உங்கள் லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் அமர்ந்துட்டார் சார், 8ஆம் வீட்டில் அமர்ந்துட்டார் சார். இருக்கவே கூடாத இடம். உங்கள் லக்னாதிபதி 6ஆம் வீட்டிலேயோ 8ஆம் வீட்டிலேயோ அமர்ந்து இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு வீண் வம்பு வழக்கு பிரச்சனைகளுடன் தான் வாழ்க்கையை நடத்துவார் சார். இவர் ஒன்று கடனை யார்கிட்டயாவது கொடுத்துட்டு பணத்துக்காக போராடி போராடி சோர்ந்து போயிடுவார். இல்லை இவர் யார்கிட்டயாவது பணத்தை வாங்கி எதிரியை சம்பாதித்து இந்த கடனை அடைப்பதற்கே காலம் முழுவதும் விரயமாகும் சார் இவர்களுக்கெல்லாம். அப்படி கடனே இல்லை சார், நான் கடனும் கொடுக்கல கடனும் வாங்கலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக உடலில் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக போராடி கொண்டிருப்பார்னு அர்த்தம். உங்கள் செயல்களாலேயே உங்கள் பிரச்சனை தூண்டி தூண்டி விட்டு வீண் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இப்படியே வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் சார். இதுதான் நீங்கள் வாங்கி வந்த கர்மான்னு அந்த கர்மவினையை அனுபவித்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் லக்னாதிபதி 6ஆம் வீட்டிலேயே 8ஆம் வீட்டிலேயே இருக்கவே கூடாது சார். அப்படி இருந்தால் உடல் பலம் இருக்கும், ஆனால் அந்த மனோபலம்ன்றது இருக்கா சார் இவர்களுக்கு. அதனால தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த கிரகங்கள் எப்படி எப்படி இருந்தால் இப்படி இப்படி பலன்தான் தரும் என்பது எழுதப்பட்ட விதி சார். அதனால தான் நேரிலே உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார் என்று பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய 9ஆம் வீட்டதிபதி நீங்கள் எந்த வீட்டு வழியாக பிறந்திருக்கீங்கள்? செல்வ செழிப்பான வீட்டில் பிறந்திருக்கிறீர்களா, அல்லது 6ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டில் அமர்ந்து சில சோதனைகளை கொடுக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிறது என்றால் இந்த விஷயங்களிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.